ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 14 2025. இன்னைக்கு டியூஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தை பொங்கல் திருநாள். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அம்மா வீட்ல நாங்க பொங்கல் பண்டிகை எப்படிலாம் கொண்டாடணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதா நீங்க பார்க்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. 9 o'clockலாம் அம்மா வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் சமையல் எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் வரையும் அங்கேயே தான் இருந்தோம். விடிய காலையில நம்ம வீட்ல கோலம் போட்டுட்டு அங்க போயிட்டு கோலம் போட்டுட்டு நம்ம வீட்ல திரும்ப சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்பணும். கோலமும் செம்மையா அட்டகாசமா போட்டிருக்கிறோம் பாருங்க. அம்மாவுக்கு எப்பயுமே வாசல் பூரா கோலம் போடணும் அப்படிம்பாங்க. அது ஒரு ஆசையா விருப்பப்படுவாங்க. அதால 2 இடத்துலயும் கோலம் பெருசு பெருசா நிறைய போட்டோம்னா முடியாதுன்றதுனால நம்ம வீட்ல ஒரு கோலம் போட்டாச்சு. இங்க 3 கோலம் போட்டிருக்கிறோம் பாருங்க. செம்ம அட்டகாசமா கலர் அடிச்சாங்க பசங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். விடிய காலையில வந்தோம். ஒரு 4:30க்கெல்லாம் வந்திருப்போம். நான் கோலம் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பசங்க ஃபுல்லா கலர் அடிச்சுட்டு நல்லா விடிஞ்ச பிறகுதான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் ஃபுல்லா விடிஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்குதுன்னு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. நல்லா விடிஞ்சிருச்சு. 3 கோலம் எல்லாமே பெருசு பெருசான்றதுனால கலர் கொடுக்கறதுக்கெல்லாம் லேட் ஆயிருக்க மாட்டிருக்குது. விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டோம். இங்கேயும் மார்கழி மாசம் விடிய காலையில எப்பயுமே அம்மா விளக்கேத்துவாங்க. அந்த மாதிரி ஏத்தி வச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வீட்டை இந்த மாதிரி அலங்காரமா வச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ரொம்ப பிடிக்கும். ஷோகேஸ்லயே பாத்தீங்கன்னா கூட நிறைய கலெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி வீட்டை அலங்காரமா பண்றதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 9:30 ஆயிருச்சு. வேலையை ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கடகடன்னு செஞ்சுட்டு 10:30க்கெல்லாம் வேலை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் கும்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 12 மணிக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். இப்ப ஒவ்வொன்றா நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடுகு இப்போ பூசணிக்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, அம்மா ஸ்டைல் பூசணிக்காய் பொரியல். நான் ஆனியன் போட்டு செய்வேன். அம்மா இப்படியே செய்யலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய், மிளகாப்பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், உப்பு, மஞ்சத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்குறாங்க. வறுத்து பருப்பு வேக வச்சுருக்குறாங்க. பூசணிக்காய் பொரியல், சாதம் அடித்தாச்சு. இது பச்சைப்பயிறு உப்பு பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு வறுத்துட்டு அப்புறம் வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறாங்க. அதுக்காக வாழைக்காய் தோல் உரிச்சிட்ருக்குறாங்க அம்மா. அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா வடை செய்யணும். மெதுவடைக்காக உளுந்து ஊற வச்சுருக்குறாங்க. இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பொங்கல் வருது தீபாவளி வருதுன்னு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் என்ன சாவகேடோ, நல்ல நாளுன்னா தான் ரொம்ப வேலையா இருப்போமா. அந்த புது ட்ரெஸ் உடுத்திட்டு யாரா சுத்துறது, ஏதோ ஒண்ணு போட்டுக்கோ, நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் போட்டுக்கலாங்கிற மாதிரி ஓடிட்டு இருப்போம். கடைசியில எல்லாம் ஓஞ்சு அப்படி நம்ம உக்காந்தா போதும்னு உக்காந்துருவோம். கடைசியில அந்த புது ட்ரெஸ்ஸுக்கு வேலையே இல்லாம போயிடும். அப்படிதான் ஒரு வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போகும்போது கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகும்போது தான் அதை உடுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. அம்மாவும் வெல்லம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
வெல்லம் போட்டதும் வந்து இந்த டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக ஒரு மாதிரி எம்மியாக இருக்கும். வாழைக்காவுக்கு வந்து தாளிப்பு போட்டுக்கிறோம். கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகாப்பொடி பச்சை வாசம் போடுறதுக்கு தண்ணி. நல்லா கொதிச்சதும் வேக வச்ச வாழைக்காவை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடை மாவு உளுந்து வந்து அரைச்சாச்சு. இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. அப்படியே மாவு பிசைஞ்சு வடை போட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு வந்து குக்கரில் வச்சுக்கிட்டோம். பச்சரிசி, பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாகு காய்ச்சிட்ருக்குறாங்க. நெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெய் போட்டுட்ருக்குறாங்க. சக்கரை பொங்கல்னாலே நெய், முந்திரி, அந்த திராட்சை, ஏலக்காய் மெயினாக சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அப்படியே அதில் போட்டு. ஒரு சிலருக்கு வந்து சக்கரை பொங்கல்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் வந்து சாப்பிடுவாங்க. சாய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனா ஜனனி, கௌசி, நானெல்லாம் வந்து விரும்பியே சாப்பிடுவோம். என்னைக்கோ ஒரு நாள் தான் செய்யறோம் சக்கரை பொங்கல்லாம். அதால வந்து நல்லா விருப்பமாவே செய்வோம். அட்டகாசமா நெய்யெல்லாம் போட்டு முந்திரி வறுத்து போட்டோம்னாலே அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். கோயிலுக்கே போனாலும் வந்து அப்பா சக்கரை பொங்கல், புளியோதரை அந்த மாதிரி வந்து வெரைட்டியா தான் வாங்குவாங்க. சக்கரை பொங்கல்ன்றது ரொம்பவே ஃபேவரட். அதுவும் கோயில்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டாச்சு. பொங்கலுக்காக தாளிப்பு போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அம்மாவோட சமையல் வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வெரைட்டியுமே எல்லாமே வந்து சூப்பரா சமைப்பாங்க. அதோட ஒரு பிரதிபிம்பம் தான் நானும் எங்க அக்காவும் சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து என்னோட சமையல் வந்து பக்காவா அம்மா சமையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது வந்து அம்மா கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன், அம்மா கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து டேஸ்ட், அந்த நம்ம செய்யற ஸ்டைல் எல்லாமே வந்து அம்மா மாதிரி தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஒரே டேஸ்டில் தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாம சமைக்கும் போதும் வந்து நாங்க விளையாடிட்டே தான் பாருங்க சமைச்சிட்டு இருக்கிறோம். அம்மா வீட்டுக்கு போனாலே நான் சின்ன புள்ளையா மாறிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா கிட்ட நான் சின்ன புள்ள தானேன்ற மாதிரி இருக்கும். அப்படியே விளையாட்டுத்தனமா பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியேதான் சமையலா இருந்தாலும் சரி, நம்ம தூங்கும் போதும் சரி, என்ன பண்ணாலும் அரட்டை ஓடிட்டே தான் இருக்கும் எங்க வீட்டுக்கு போனாலே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அம்மா வீட்டில் பொங்கல் திருநாள் வந்து நாங்கள் எப்படிலாம் கொண்டாடுறோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோன்றது பார்க்கலாம். இங்கே வந்து செம்ம தடவுலாம் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் என்னென்னா பொங்கல் வந்து தாளித்து சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு எம்மியான சக்கரை பொங்கல், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நெய் மெயினாக செம்ம வாசனையாக இருக்குது. சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம்.
இதுலேயும் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு சூப்பர் யம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒயிட் ரைஸும் செய்யலாம் அப்படின்னாங்க. அதில் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்பு வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். துவரம் பருப்பு வந்து வறுத்துட்டு செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் போட்டு துவரம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்துட்டு செய்வாங்க. இது எதுக்காகனா வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும். 2 in 1 அதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி பொங்கல் மெயின் டிஷ் என்னென்னா பச்சை பயிறு வந்து உப்பு பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் பொரியல்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வடை, உளுந்து வடை. ஸ்வீட் இல்லாத எப்படி அப்படிங்கிற மாதிரி தை ஒன்று வந்து நம்ம எப்பவுமே வருஷ பொறுப்பு மாதிரி எடுத்துக்குவோம். அதால் வந்து அப்பா ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்காரு. அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி. இது எனக்கு பிடிச்சதுன்றதுனால எப்பயுமே நான் இருந்தேன்னா இதை தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கோடா, அதுதான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம், ஸ்வீட் இருந்தால் காரமாக இருக்கணுன்றதுனால பக்கோடா வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருக்குதா? அப்படி தான் இருக்குது. எப்படா சாமி கும்பிட போகிறோன்னு இருக்குது. தடகுடல் விருந்து தானே, நான் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பும் வந்து படைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறாங்க. கற்பூரம் ஏற்ற போது உள்ளே வச்சுட்டு சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து சாமிக்கு படைச்சிட்டு இங்க கற்பூரம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய தட்டுல அந்த படையெல்லாம் எடுத்து வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாமே எடுத்துட்டு வெளியே போயிட்டு சூரியன் தெரியிற இடத்துல வந்து வச்சு சாமி கும்பிடுவோம். அம்மா வீட்டுல வந்து பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதால அவங்க எந்நேரத்துக்கு கும்பிட்டாலும் வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டுலதான் சீக்கிரம் சாமி கும்பிட்டாதான்டா சூரியன் இருக்கும், இல்லைன்னா நீ மாடிக்கு தான் போகணுன்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இங்க மோஸ்ட்லி நம்ம அம்மா வீட்டுல வந்து மதியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவாங்க. நான் காலையிலேயே கும்பிட்டுருவேன். அங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கலேன். அதனால வந்து அங்க சீக்கிரமே கும்பிட்டுருவேன். நானு ஒரே இடத்துலன்றதுனால அங்க நம்ம வீட்டுல கும்பிட்டுட்டு இங்கேயும் வந்து கும்பிடுவேன். நம்ம வெளியவே இருக்கும்போது கூட வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல், முக்கியமான ஒரு விசேஷம்னா நம்ம ஊருக்கு வந்துருவோம். அப்பயும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்க சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் சாமி கும்பிடுவோம். எப்பயுமே இங்கேயும் அங்கேயுமா தான் இருப்போம். நாங்க இது வேற அது வேறன்னு எப்பயுமே நாங்களும் பாக்குறது இல்ல, அம்மாவும் பாக்குறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் வந்து அம்மாவுக்கு பசங்களை விட்டுட்டு செய்யவோ சாப்பிடவோ எதுவுமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க யாராவது பசங்க வந்தாதான் வந்து நான்வெஜ் கூட அப்பதான் எடுப்பாங்க. தனிப்பட்ட முறையில அப்பா அம்மா தனியா இருக்கும்போது எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. எவ்வளவு நம்ம சொன்னாலும் செய்யவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து பசங்க வந்தாதான் ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்து எங்க அப்பா அம்மாவுக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாலேயே வந்து அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி நமக்கு என்னதான் வேலை என்னதான் இருந்தாலுமே வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல கண்டிப்பா வந்து நாங்க போயிடுவோம். அவங்க வந்து தனியா இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த காலத்துலயும் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நானு. முடிஞ்ச வரையும் நம்ம அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இருக்கும் எனக்கு. ஆமா எத்தனை நாங்க வந்து செம்ம ஜாலி. பொங்கல் எங்க அம்மா வீட்டுல செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல இருந்தா கூட சீக்கிரம் காலையிலேயே கும்பிட்டுட்டோம். அந்த அளவு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குதான்னு தெரியல. ஆனா இங்க டைம் ஸ்பெண்ட் பாருங்க அட்டகாசமா போச்சு. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம அரட்டியா போச்சு. ஈவினிங் வரையும் ரகலை தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி சாயந்தரம் ஆயிருச்சுமா, விளக்கெல்லாம் ஏத்தணும், முக்கியமான நாளுன்றதுனால அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு அந்த மாதிரி தான் கிளம்பணும். அது வரைய வந்து அம்மாவோடவே தான் இருந்து உட்காந்து பேசிட்டே தான் இருந்தோம். அம்மா வீட்டுல இந்த மாதிரி பின்னாடி நிறைய இடம் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சாமி கும்புறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் நல்லா வந்து இங்க உட்காந்து காத்து வாங்குவோம், உட்காந்து அரட்டை அடிப்போம். ஒரு சில டைம் எல்லாம் இங்கேயே அடுப்பு எடுத்துட்டு வந்து சமைப்பேன்.
அந்த மாதிரி எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மாடியும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எனக்காகட்டும் என் பசங்களாகட்டும் மொட்டை மாடியில டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈவினிங் போனோம்னா நல்ல நைட் ஆயிட்டாலும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அம்மாவுக்கு கொஞ்சம் கால் பெயின் இருக்குது, அதால சட்டுன்னு மாடிக்கு வரணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. மத்தபடி இங்கேயும் இருப்போம். சரி ஒரு நாள் போலாம்னா அப்பப்ப எப்பயாவது போயும் நாங்க இருக்கலாம்னு இருப்போம். மாடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அம்மா வீட்லயே ஆகட்டும் எங்கேயுமே வந்து ஒவ்வொரு ஃபேவரட் இடம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஃபேவரட் இடம் நம்ம வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடி, இந்த மாதிரி வெளியே முன்பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. சீட்டு சாப்பிட்டு சாய் சீட்டு வெயில அவன்ன்றதுன்னா குட்டியே பொங்கலுக்கு சாம்பார் ஃப்ளேவர் ஆயிடும். அப்புறம் இல்லைம்மா சாப்பிட்டியா? பொங்கல்ல ஸ்வீட்டு சாப்பிடணும். அதனால தான் சக்கரை பொங்கல் செய்யுது. ஏய் சாய் வெய்யுமா 2 வெய்யுமா வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் வெய்யுமா சாய் தான் வாழை காப்பீங்க. சாய்க்கு வாழைக்காய் எதோ செஞ்சுமே ராத்திரி கூட கேட்டுருந்தான். வாழைக்காய்னா அவ்வளோ பிடிக்குமா யாருன்னு தெரியல. நான் வீட்டில் யாருமே வானானுவோம் அந்த வாழைக்காவை. சாமி கும்பிட்ற காய் வாழைக்காய்லாம் ரெசிடியூவல். தெரியாது. சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சு பாருங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய தனியாக சாப்பிட்றீங்களா? சரி வேணுப்பாங்கல்ல சூரியன் சோறே வெய்யுமா நான் கொஞ்சம் வெய்யுமா. எல்லாருக்கும் வந்து அப்பா அம்மா இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து என்னோட அப்பா அம்மா எப்படின்னா வந்து எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இப்பயும் இந்த வயசுலயும் வந்து பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. எனக்கு என்ன பிடிக்கும், பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க அப்பா அம்மா. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமே எடுத்துக்கிட்டாலும் வந்து பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பக்காவா தெரியும். அதே மாதிரி வந்து சாப்பாடு ஐட்டத்திலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனாலே வந்து அதை பார்த்து கண்டிப்பா வீட்டுல இல்லைன்னாலும் அதை வாங்கிட்டு வந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரையும் அப்படிதான். இந்த பாசத்துக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்ன்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடிஞ்ச வரையும் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இலையில எல்லாம் வச்சாச்சு. எத்தனை ஐட்டம் பொங்கல் விருந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே வந்து அப்பா அம்மாவை தவிர நம்மளோட விருப்பம் வெறுப்பு எதுவுமே புரிஞ்சுக்கவங்க மத்தவங்க யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 100%. கடவுளுக்கு கூட அந்த அளவு புரிதல் இருக்காது. நம்ம பெத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறது புரியும். நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம மூஞ்சி வச்சே புரிஞ்சுக்குவாங்க. பெத்தவங்களால மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும் அது. அந்த மாதிரி வந்து அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அவங்க காட்டின அன்பை திருப்பி 1000 மடங்கு இல்ல, அந்த கணக்கு வழக்கே இல்லாம அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமே. மனுஷனா பிறந்துட்டா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கண்டிப்பா நம்ம திருப்பி அப்பா அம்மாவுக்கு அதை திருப்பி பல மடங்கு அந்த அன்பு செலுத்தணும் பாருங்க. அப்ப மட்டும்தான் நம்ம பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தமே பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அதை பண்ணாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட்ன்னு நினைப்பேன் நானு. ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவை அசால்ட்டா தூக்கி போட்டு ஓம்ல சேர்க்கறது அதெல்லாம் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பசங்களால அவங்க அந்த வலி அனுபவிக்கும் போது மட்டும்தான் இப்படிதானே நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற வலி தெரியும். அது வரையும் தெரியாது. ஆனா அது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 100% கடவுள் இருந்தா. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாது. அவங்க போன பிறக்கும் அதுக்கப்புறம் காலம் பூரா மத்தவங்க அவாய்ட் பண்ணாங்க பாருங்க, அவங்க கட்டில ஏற வரையும் அவங்களோட மனசாட்சியே வந்து அவங்கள கொண்டுட்டே தான் இருக்கும். நம்ம விட்டுட்டோமோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற போது அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அது மட்டும் ஒவ்வொருத்தரும் யோசிச்சோம்னாலே கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்றது ஓம்ல சேர்க்கறது அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டே இருந்தோம். செம்ம சில்லுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீடு வந்து ஏரி கிட்ட இருக்கும், பயங்கர தண்ணி இருக்கும், ஃபுல்லா பெரிய ஏரியா. அந்த பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயில்ல உட்காரலாமா அப்படிங்கிறது இருந்தது. வெளி பக்கம்லாம் கொஞ்சம் உள்ள வெயில் வந்து இருந்ததா, வெயில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம்னு உட்காந்துட்டு இருந்தோம். அப்பவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏஞ்சியே ஓடி போயிட்டோம். அந்த அளவுக்கு வந்து காத்து வேற சூப்பரா அடிச்சுட்டே இருந்ததா, ரொம்ப சில்லுன்னு இருந்தது.
அப்பயும் தான் வாய் மூடுதா அப்படிங்கன்னு பார்த்தா மூடாது. நாங்க அரட்டை அடிச்சுட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாவே ரொம்ப கொஞ்சம் சில்லுன்னு இருக்குதுல்ல, சரி நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். உள்ள போயிட்டோம், ரெஸ்ட் எடுக்கலன்னு வச்சுக்கேன். உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம், கம்முன்னு உட்காந்து படுத்துட்டு இருந்தோம். ஆனா வாய் வந்து பேசிட்டே தான் இருந்தோம். அந்த மாதிரி வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி ஈவினிங் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.